வாழ்வில் நாம் உயரலாம், தருமே வாழ்வில் ஏற்றம், பிரதமானந்தம் பிரதம் விஸ்வாசம், தருமே இறைவனின் தரிசனம், தருமே இறைவனின் தரிசனம். அதுவே இறைவன் ஆராதனை, அதுவே இறையின் பிரார்த்தனை, விரதத்தின் நியமம் தருமே பொறுமை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை, அதுவே கொடுக்கும் பூர்ண பலனை. அதுவே தான் சுத்த குணம், அதுவே பணிவு வந்தனம், விரதத்தின் தவத்தில் தேடி வருமே வாழ்வில் கோடி ஆனந்தம், வாழ்வில் கோடி ஆனந்தம். நான் தான் ஸ்ரத்தை. மானிட வாழ்வில் பக்தி எனும் ஒளியினை பரப்பும் ஸ்ரத்தை. எல்லா மனதையும் கர்மம் மற்றும் நிஷ்டையால் பிணைக்கும் ஸ்ரத்தை. எல்லோர் வாழ்விலும் பகவன் நாமத்தை மேற்கொள்ளச் செய்யும் ஸ்ரத்தை. நான் தான் ஸ்ரத்தை. ஸ்ரீஹரி விஷ்ணு நாரதரை கண்டித்து இறைவன் பக்திக்கான மூலமந்திரத்தை அவருக்கு உபதேசிக்கிறார். ராஜகுரு கொடுத்த செய்தியை கேட்டு மகாராஜா உத்தானபாதனின் மனைவி மாறுவேடத்தில் சுருச்சியை கண்டு வருவது என முடிவெடுக்கிறாள். சுனிதி அங்கு செல்வதற்கு முன்பே சனிதேவர் தனது கணங்களான 2.5 மற்றும் 7.5 சென்று சுருச்சியை எச்சரித்து விடுகிறார். தேவரிஷி நாரதர் மகாராஜா உத்தானபாதனிடம் எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி கூறிவிடுகிறார். மகாராணி சுனிதி தாசியாக வேடம் தரித்து அவளது கணவன் உத்தானபாதனின் 2வது விவாகத்திற்கான வேண்டுகோளுடன் ராஜகுமாரி சுருச்சியை காணச் செல்கிறாள். மாறுவேடம் பூண்டு கொண்டு விட்டால் உண்மையை மறைத்துவிட முடியும் என்று நினைத்தீர்களா மகாராணி சுனிதி? எனக்கு மிக நன்றாக தெரியும். தாங்கள் மகாராஜா உத்தானபாதனின் மகாராணி. இப்பொழுது என்னை தங்கள் இளையவளாக்குவதற்கு வத்ச தேசத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ராஜகுமாரி,
நான் வரும் செய்தி முன்பே தங்களுக்கு தெரிந்து விட்டதா? என் ஆராயும் கண்களுக்கு எந்த முன்னறிவிப்பும் தேவையே இல்லை மகாராணி. நீங்கள் வத்சதேசம் வந்திருக்கும் நோக்கம் இதுதானே? அது எப்படி ராஜகுமாரி? நான் தாசி வேடத்தில் இருந்தும் கூட என்னை எவ்விதம் அடையாளம் கண்டீர்கள்? மகாராணி சுனிதி, உண்மையிலேயே தாசியாக இருந்தால் இச்செய்தியுடன் தாங்கள் என் மாளிகையின் தலைமை தாசியை சந்தித்திருப்பீர்கள். இதுபோன்று வேஷத்தை மாற்றிக்கொண்டு என் அந்தப்புரத்திற்கு ரகசியமாக வந்து என் ஓவியத்தை பார்க்க மாட்டீர்கள். ராஜகுமாரி, தங்களை போன்ற அழகான புத்திசாலி பெண்ணை என் சுவாமியின் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்ததைக் கண்டு என் மனம் மிகவும் ஆனந்தம் அடைகிறது. ஆனால் என் ஆனந்தத்தை பற்றி என்ன முடிவு செய்தீர்கள்? நான் தங்கள் ராஜகுரு சுபோதனரிடம் தெளிவாக கூறியிருந்தேன், இரண்டாம் பட்சமாக இருக்க எனக்கு விருப்பமில்லை என்று. தங்களுக்கு மகாராணிக்கு சமமான மரியாதை அளிப்பேன். என் வார்த்தைகளை நம்புங்கள். தயை கூர்ந்து என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராணி சுனிதி, ராஜகுரு சுபோதனரை சந்தித்த போது கூட எனக்கு பட்ட மகிழ்ச்சியாகும் எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது வேறொரு ஆசையும் உள்ளது. பட்ட மகிழ்ச்சியாவதை விடவும் வேறு என்ன ஆசை உள்ளது தங்களுக்கு? நான் தங்கள் சுவாமி மகாராஜா உத்தானபாதரை திருமணம் செய்து கொண்டதும் அதிகாரங்கள் அனைத்தையும் பெற விரும்புகிறேன். தாங்கள் தங்கள் சகல அதிகாரங்களையும் எனக்கு அளித்துவிட வேண்டும். எனக்கு நன்றாக தெரியும் மகாராணி சுனிதி, எந்த பெண்ணிற்குமே தன் புருஷனிடத்தில் உள்ள அதிகாரத்தை தியாகம் செய்ய நிச்சயம் விருப்பம் இருக்காது. ஆகவே தாங்கள் என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். எனக்கு உங்கள் கோரிக்கையில் சம்மதமும் இல்லை. என் பேச்சை கேளுங்களேன். இப்பொழுது நான் சொன்ன நிபந்தனையை தவிர வேறேதும் கேட்க நான் விரும்பவில்லை. என் நேரத்தை வீணாக்க வேண்டாம். தங்களது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன். சுனிதி தன் சுவாமிக்காகவும் தன் பிரஜைகளின் எண்ணம் பூர்த்தி அடையவும் தனது சுகங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து விடுவாள். மகாராணி சுனிதி, தாங்கள் கூறுவதை செயல்படுத்துவது கடினம். தாங்கள் மீண்டும் ஒருமுறை யோசித்துக் கொள்ளுங்கள். இல்லை ராஜகுமாரி, யோசிக்க வேண்டிய அவசியம் சிறிதும் இல்லை. என் சுவாமி மற்றும் பிரஜைகளுக்காக சுனிதி ஒரே நொடியில் தன் உயிரை தியாகம் செய்து விடுவாள். அவர்கள் மகிழ்ச்சிக்காக அவள் துன்பத்தையும் எந்த சோதனையையும் தாங்கிக் கொள்வாள். ஒருமுறை மீண்டும் யோசியுங்கள். ஒருவேளை விவாகம் முடிந்ததும் என்னுடைய உரிமைகளை பெறுவதற்காக உங்களுக்கு எதிராக என் அதிகாரங்களை பயன்படுத்தும் நிலை வேண்டாம். கவலை வேண்டாம் ராஜகுமாரி. சுனிதி தன்னுடைய தாய், தந்தை, குருமார்களிடம் கொடுத்த சத்தியத்தையும் வாக்கையும் நிச்சயம் காப்பாற்றுவாள். உயிரை வேண்டுமானாலும் விடுவாள். ஆனால் கொடுத்த வாக்கையும் சத்தியத்தையும் நிச்சயம் மீறமாட்டாள். நான் தங்கள் சத்தியத்தை எவ்வாறு நம்ப இயலும்? என் வாக்கை தவிர வேறு எந்த பிரமாணத்தையும் தற்பொழுது கொடுக்கும் நிலையில் நான் இல்லை. ஒருவேளை தாங்கள் வாக்கு மாறிவிட்டால்? சுனிதி வாக்கு மாறும் முன்பே அவள் உயிர் தியாகம் செய்து விடுவாள். இன்னும் என் முன்பு விவாகம் பற்றி சம்பிரதாய செய்தி வந்து சேரவில்லை. அது வந்ததும் நான் நிச்சயம் சம்மதம் அளிப்பேன். நான் இந்த பதிலை பெறும் நோக்கத்துடன் தான் வந்தேன். எப்படியும் தங்களை சம்மதிக்க வைத்துவிட முடியும் என்று நம்பினேன். ராஜகுமாரி, எனக்கு இன்னும் ஒரு உதவி தேவை. என்ன உதவி? நான் தங்கள் ஓவியத்தை என்னுடன் எடுத்துச் செல்லலாமா? எதற்காக? வத்ச தேசத்தில் எவரையுமே நிராசையோடு அனுப்பும் வழக்கம் இல்லை. தாங்கள் இந்த ஓவியத்தை எடுத்துச் செல்லலாம். பெண்ணின் தியாகம் மற்றும் கருணையின் உருவின் பிரதிபலிப்பான சுனிதி தனது கணவரின் எதிர்காலம் மற்றும் கம்பில தேசத்திற்கு ராஜகுமாரன் கிடைக்க வேண்டுமென சுருச்சியின் நிபந்தனைகளுக்கு உட்படுகிறாள்.
அவளது இந்த செயல் பெண்ணினத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் சுருச்சியின் நடத்தையோ பெண்ணினத்தின் ஆணவத்தை எடுத்து காட்டியது. மறுபுறம் ஆணவமிக்க சனிதேவர் தன் சுபாவப்படி நினைத்த மாத்திரத்தில் மறைந்து விடுகிறார். அவரது கணங்கள் 2.5 மற்றும் 7.5 இந்நிலைமையால் மிகவும் கவலை கொண்டுள்ளனர். நண்பா 7.5, நீ நமது சுவாமி சனிதேவரை பூலோகத்தின் அனைத்து பகுதிகளிலும் தேடினாயா? நண்பா 2.5, நான் என்னுடைய கண்களால் பூலோகத்தின் எந்த பகுதியையும் தேடாமல் விட்டு வைக்கவில்லை. நான் சுவாமியே பூலோகத்தின் மூலை முடுக்கெல்லாம் தேடினேன். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. ஏனோ தெரியவில்லை. சுவாமி நம்மிடமிருந்து அடிக்கடி மறைந்து விடுகிறார். ஏன் இந்த சுபாவம் சுவாமிக்கு? அவர் யாரையும் மன்னிப்பதே இல்லை. எப்போதிலிருந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம். நண்பா 7.5, மூலகங்கள், நட்சத்திரலோகம் மற்றும் பிரம்மாண்டத்தின் அனைத்து கஷேத்திரங்களிலும் அவரை தேடினோம். ஆனால் அவர் எங்கும் கிடைக்கவில்லை. சுவாமியே தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள் சனிதேவரே, தரிசனம் தாருங்கள். எங்கிருக்கிறீர்கள் சுவாமி? நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுங்கள் சுவாமி. தங்கள் திவ்ய தரிசனம் தாருங்கள் சுவாமியே. திவ்ய தரிசனம் தாருங்கள், திவ்ய தரிசனம் தாருங்கள், தரிசனம் தாருங்கள். நண்பா 7.5, நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ஏதோ ஒரு துஷ்ட தேவ சக்தி நம்முடைய சுவாமி சனிதேவரை மறைத்து விட்டது. எங்களை இப்படி தண்டிக்காதீர் தேவாதி தேவா சனிதேவரே. தாங்கள் தான் எங்கள் தெய்வம். எங்கள் அபராதங்களை மன்னித்து விடுங்கள் தேவா. எங்களை மன்னித்து விடுங்கள் சனிதேவரே, மன்னித்து விடுங்கள். எவரெல்லாம் சனிதேவனை மதிப்பதில்லையோ பயங்கர விளைவுகளை அனுபவிக்க வேண்டி வரும். நீங்கள் இருவரும் எனது பரம பக்தர்கள். இருந்தும் எனது பயங்கரமான கொடுமையான மகா சக்தியை பற்றி அறியவில்லையா? தங்களுடைய பயங்கரமான கொடுமையான அழிக்கும் மகா சக்தியை பற்றி நாங்கள் இருவரும் நன்கு அறிவோம் சனிதேவரே. பிறகு எந்த தைரியத்தில் அது போன்று கூறினீர்கள்? ஏதோ ஒரு தெய்வ சக்தி என்னை மறைத்து விட்டதென்று. இந்த சனிதேவனை என்னுடைய அடிமைகளே என் சக்தி பற்றி சந்தேகம் கொண்டால் சத்ருவே நம்மை பலமற்றவன் என்பான். உங்களை தண்டிக்க வேண்டியது மிக அவசியம். சனிதேவரே, எப்பொழுதும் எங்கள் மீது இரக்கம் காட்டுவீர்களே, இப்பொழுதும் தயை புரியுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் தேவா, எங்களை மன்னித்து விடுங்கள். முட்டாள்களே, உங்களுக்கு தெரியாதா? சனிதேவனின் நீதியிலும் நெறிகளிலும் அறிவின்றி அலட்சியம் காட்டுபவர்களுக்கெல்லாம் தயை கிருபை என்ற பேச்சுக்கே இடமில்லை. மன்னிங்கள் சனிதேவரே, மன்னித்து விடுங்கள் சனிதேவரே, மன்னித்து விடுங்கள் சனிதேவரே. இனி இது போன்ற தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம் சனிதேவரே. தெரியாமல் நடந்துவிட்ட தவறு இது. எங்களை மன்னித்து விடுங்கள் சனிதேவரே. தங்களை தவிர வேற கதி இல்லை சுவாமி. மன்னித்து விடுங்கள் சனிதேவரே, மன்னித்து விடுங்கள். மூடனே, துஷ்டர்களே, அறிவிலிகளே, உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் நான் கர்மத்திற்கேற்ப பலனளிக்கும் தெய்வம். எவன் ஒருவன் கடமை தவறுகிறானோ அவனை சனிதேவன் கஷ்டங்களுக்கு ஆளாக்குகிறான். அவனது வாழ்வு நரக யாத்திரையை விட வேதனைக்குள்ளாகிறது. நாங்கள் கடமை தவறவில்லையே சனிதேவரே.
மூடனே, நீ சனிதேவனையே ஏமாற்ற முயற்சி செய்கிறாயா? இரண்டரையே, நான் உங்களை கம்பிலா தேசத்தின் ராஜா உத்தானபாதனை இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்க சொன்னேன். ஆனால் நீங்கள் இருவரும் எனது கட்டளையை நிறைவேற்றாமல் என்னை தேடும் முயற்சியில் இறங்கினீர்கள். நீங்கள் மன்னிக்க தகுதியற்றவர்கள். சனிதேவரே, தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் உத்தானபாதன் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால்தான் நாங்கள் அவன் பக்கம் செல்லவில்லை. உலகத்தில் உள்ள அநேக உயிர்கள் உங்களைப் போலவே தங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையில் இருந்து தவறிவிட்டு வீணாக தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சனிதேவன் நிச்சயம் மன்னிக்க மாட்டான். அவர்கள் பாக்கியம், தயை வேண்டி பிரார்த்திக்கின்றனர். அதுவே சனிதேவனின் கோபத்திற்கு ஆளாக முதல் காரணமாகும். சனிதேவரே, இம்முறை எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த துஷ்டன் உத்தானபாதனை எங்களது பயங்கரமான சக்தியினால் தீவிரமாக பீடிக்கப் போகிறோம். அவன் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள சம்மதி விடுவான். என்னை ஏடரையே. ஆம் சுவாமி, ஒரு முறை தாங்கள் ஆணையிடுங்கள். இன்னொரு முறை நான் ஆணையிடப் போவதில்லை. நீங்கள் இருவரும் தவறு செய்திருக்கிறீர்கள். நான் உங்கள் இருவரையும் மன்னித்து ஏற்க வேண்டும் என்றால் உடனே நீங்கள் விஷ்ணு பக்தன் உத்தானபாதனை மறுமணத்திற்கு சம்மதிக்க செய்யுங்கள். இரண்டரே, நான் உத்தானபாதனின் வாழ்க்கையை பயங்கரமான கஷ்டங்களுக்கு ஆளாக்கி அலக்கழிக்கப் போகிறேன். இல்லை ஏழரையே, வேண்டாம். நீ கொடுக்கும் கஷ்டங்களால் அந்த துஷ்டனின் புத்தி 7.5 வருடங்களுக்கு பின்னர் தான் விழித்துக் கொள்ளும். நான் அவனை 2.5 வருஷங்களுக்குள்ளாகவே சனிதேவனின் இச்சைப்படி நடக்கும் வண்ணம் செய்வேன். ஓம் சனிதேவாய நமஹ, ஓம் சனிதேவாய நமஹ, ஓம். என்னிடம் தெரிவிக்காமல் எங்கு சென்று விட்டாய்? நீ இல்லாமல் போனால் என் நிலைமை என்ன ஆகும் என்பதை நீ யோசிக்கவில்லையா? நாதா, இவர்களை இந்நாட்டின் வாரிசை வழங்கப் போகும் துணையாக ஏற்று தங்களது அடியாளின் ஆசையை நிறைவேற்றுங்கள். முடியாது, முடியாது மகாராணி, முடியாது. என்னை நீ வற்புறுத்தாதே. என் தைரியம் உறுதியை சோதிக்காதே. நான் வேறொரு திருமணத்தை கற்பனை கூட செய்ய இயலாது. மகாராஜா, தங்களது இந்த அடியாளின் ஆசையை நிராசையாக்காதீர்கள். வத்ச தேசத்தின் ராஜகுமாரி சுருச்சியை 2வது மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா, ஏற்றுக்கொள்ளுங்கள். மகாராணி, உனது மகிழ்ச்சியை எண்ணி பார்த்தே நான் 2வது திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை. பூர்த்தியாக முடியாத கற்பனையை மனதில் இருந்து களைந்து விடு. கம்பில தேசத்திற்கு இவர்களால் ஒரு வாரிசு கிடைத்தால் தங்களது அடியாள் சுனிதியின் மகிழ்ச்சி இன்னும் அதிகமாகும். என்னை பற்றிய கவலை வேண்டாம். தாங்கள் சுருச்சியை மணக்க சம்மதத்தை அளியுங்கள். மகாராணி, உனக்கு நன்றாக தெரியும், எனது 2வது விவாகத்தால் உன் வாழ்க்கையில் இடி விழுந்து விடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் மகாராஜா, சம்மதம் தாருங்கள். எப்படி தருவேன் மகாராணி, எப்படி நான் தருவேன்? எனக்கு மிக நன்றாகவே தெரியும், எனது 2வது விவாகத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அவமானத்தாலும் அல்லற பேச்சாலும் அழிந்து போகும். எனக்கு எதுவும் ஆகாது மகாராஜா. எனக்கு தங்கள் அன்பு போதும்.
அத்துடன் நாம் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையும் நமக்குண்டு. ஆகவே விவாகத்திற்கு சம்மதியுங்கள் மகாராஜா, சம்மதியுங்கள். இல்லை மகாராணி, இல்லை. நான் இந்த விவாகத்திற்கு சம்மதிக்க இயலாது. ஓம் நமோ நாராயணாய. உலகை காக்கும் என் தெய்வமே, என் குலத்தை என்றென்றும் காத்து வருகிறாய். தங்களது இந்த பக்தன் பயங்கரமான ஒரு நிலைமையில் சிக்கி தவிக்கிறான். எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் பிரபு, எனக்கு ஒரு வழி காட்டுங்கள் பிரபு, எனக்கு ஒரு வழி காட்டுங்கள், வழி காட்டுங்கள் பிரபு, வழி காட்டுங்கள், வழி காட்டுங்கள். மகாராஜா அவர்களே, தாங்களும் தங்களது குடும்பமும் இச்சமயம் பெரும் பிரச்சனையில் இருக்கிறீர்கள். அது எனக்கு நன்றாகவே தெரியும். காலம் உங்களை கடுமையாக சோதிக்கின்றது. இப்பொழுது தாங்கள் தைரியம், உறுதி மற்றும் தங்களது ஆராதனை தெய்வமான ஸ்ரீ விஷ்ணு மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இவைதான் தங்களை இந்த கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றும். தாங்கள் தைரியமாக இருங்கள். எப்படி தைரியம் வரும் ராஜகுரு? எப்படி தைரியம் வைத்தால் நான் மகாராணி சுனிதியின் வேண்டுகோளுக்கு சம்மதிக்க வேண்டி வரும். நான் இரண்டாம் திருமணத்திற்கு நிச்சயம் சம்மதம் தர இயலாது. மகாராஜா, மகாராணி சுனிதியின் தியாகத்தை எண்ணி பாருங்கள். அவர்களே சென்று இரண்டாவது திருமணத்திற்கு பெண் பார்த்து வந்திருக்கிறார்கள். தேவி சுனிதியின் தியாகத்தை எண்ணி பார்த்தால் இரண்டாவது திருமணத்திற்கு சம்மதம் அளிப்பது இன்னும் கடினமாகி விடுகிறது. இதுவரை நான் அவள் மீது அன்புதான் வைத்திருந்தேன் ராஜகுரு. இப்பொழுது பூஜிக்கவும் விரும்புகிறேன். மகாராணி அவர்களை இந்த அளவு மதிக்கும் தாங்கள் அவர்களது உணர்ச்சிகளை அவமதித்தல் உச்சிதம் தானா? இது அவமதித்தல் அல்ல, மாறாக மகாராணிக்கு அளிக்கும் சன்மானம். மகாராஜா, இப்பொழுது பிரஜைகளின் மனநிலையையும் எண்ணி பாருங்கள். ஆனால் பிரஜைகள் என் நிலையை எண்ணுகிறார்களா? நான் கம்பிலா தேசத்தின் மகாராஜா ஆவதற்கு முன்பே என் பிரிய மகாராணி சுனிதியின் கணவனாயிற்றே. மகாராஜா, ஒரு நாட்டின் நன்மையை கருதி தன் சொந்த நலனை தியாகம் செய்வதுதான் உச்சிதமானது. இப்பொழுது பிரஜைகள் அனைவருமே தங்களுக்கு வாரிசு வேண்டும் என விரும்புகிறார்கள். தங்களது ஒரு நல்ல முடிவு பிரஜைகளை சந்தோஷப்படுத்தும். என்னால் இந்த முடிவை எவ்விதம் எடுக்க இயலும் ராஜகுரு. அதை என் தந்தை மனு மகாராஜாவும் நிச்சயம் ஆதரிக்கவில்லை. ஆனால் மகாராஜா, இதை தவிர்த்து வேறு எந்த உபாயமும் இல்லையே. உபாயம் இருக்கிறதோ இல்லையோ ராஜகுரு, நான் இரண்டாவது விவாகத்திற்கு எக்காரணம் கொண்டும் சம்மதிக்க மாட்டேன். அண்டினோரை ஆதரிக்கும் எங்களது குலதெய்வமே, தியாகம், அன்பு என்ற உணர்ச்சிகளை நான் இன்று ஒரு சேர காண்கின்றேன். தயை புரியுங்கள் நாராயணா, தயை புரியுங்கள் ஸ்ரீஹரி. ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறீர்கள் ஜெகநாதா? தாங்கள் சுனிதியையும் உத்தானபாதனையும் இது போன்ற விசித்திரமான சூழ்நிலைக்கு ஏன் தள்ளினீர்கள்? சுவாமி, என் வினாவுக்கு விடை கூறுங்கள். நான் தங்கள் பரமபக்தன் உத்தானபாதன் மற்றும் சுனிதியை பற்றி கவலைப்படுகிறேன். என் கவலையை தீர்த்து வையுங்கள் சுவாமி, தீர்த்து வையுங்கள். மகாதேவி, உன் கவலையை நிச்சயம்
நீயே தீர்த்து கொள்ள முடியும். இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்து திவ்ய சக்திகளையும் நீ பெற்றவள். உனது திவ்ய சக்தியால் எந்த ரகசியத்தையும் உன்னால் நன்கு தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயம் அறிந்து கொள்ள முடியும் சுவாமி. இருந்தும் என் சௌபாகியத்தினால் இவ்வுலகின் மறையறியா மறைபொருளான தங்கள் சமீபத்தில் இருக்கிறேன். தங்கள் திருவாயினால் ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளும் பெரும்பாகியத்தை நான் ஏன் விட வேண்டும்? என் கவலையை தீர்த்து வையுங்கள் சுவாமி. மகாலட்சுமி, என்னால் நம்ப இயலவில்லை. கவலை உன்னை கவலைப்படுத்துகிறதா? உண்மையாகவே உத்தானபாதன் மற்றும் சுனிதியை நினைத்து நான் கவலையுற்றிருக்கிறேன். என்று கவலைக்கு தன்னை பற்றிய கவலை நிச்சயம் வருகிறதோ அன்று மகாதேவி லட்சுமியை கவலையுறச் செய்யும் தவறை அது செய்யாது. இது என் வினாவுக்கு ஏற்ற விடை அல்லவே சுவாமி? எப்பொழுது நீ வினா எழுப்பினாய் தேவி? நீதான் கவலையுற்று இருந்தாயே. சுவாமி, தாங்கள் வார்த்தைகளின் பொருளாவீர். என் வார்த்தைகளுக்கு இது போன்ற அர்த்தம் கொள்ளாது என் கவலையை நான் எழுப்புகின்ற வினாவாக எடுத்துக்கொள்ளுங்கள். மகாதேவி, எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நிகழ்காலத்திலேயே எவ்வாறு கூற இயலும்? விளங்கவில்லை. மகாதேவி, உனக்கு மிக நன்றாக தெரியும். எவரொருவர் சங்கடமான நேரத்திலும் என் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு நிச்சயம் கிருபை செய்வேன். சரணாகத வத்சலா, தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் மறையறியா மறைபொருளாவீர். பொருள் மறைத்து பேசும் பேச்சு எனக்கு சிறிதும் விளங்கவில்லை. மகாலட்சுமி, உத்தானபாதன் மற்றும் சுனிதியின் வாழ்வில் இச்சமயம் பயங்கரமான பிரச்சனைகள் தோன்றியிருப்பது தெரிகிறதல்லவா? இதன் முடிவு இவர்களது வாழ்வில் எனது கிருபையால் ஒரு மகான் ஆத்மா மலரப்போவதில் அமையப்போகிறது. எனக்கு இன்னும் விளங்கவில்லை. மகாதேவி, யாரொருவர் துக்கத்திலும் என் மீது பூரண நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு நான் எனது பூரண கிருபையை அளிக்க எவ்விதம் தவற முடியும் சொல்? உத்தானபாதனும் சுனிதியும் எனது பரமபக்தர்கள். எதிர்காலத்தில் இருவரும் எனது கிருபையினால் ஒரு உத்தமமான ஆத்மாவின் பெற்றோர்களாகும் பாக்கியத்தை பெறுவார்கள். இருந்தும் சுவாமி. மகாதேவி, இந்த சங்கேத சொற்களே உனக்கு போதுமானது. இனிமேல் இதனை சூத்திரமாக வைத்துக்கொண்டு நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். அதிகமாக வினாக்களை எழுப்பாதே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய். என் தாயை வணங்குகிறேன், என் தந்தையை வணங்குகிறேன். நலமாக இருப்பாய் மகனே உத்தானபாதா. கம்பிலா தேசத்தில் எல்லாம் நலம்தானே? மகனே, உன் முகக்குறிப்பிலிருந்தே எனக்கு புரிகிறது. இப்பொழுது நீ ஏதோ பெருங்குழப்பத்தில் இருக்கிறாய். வா மகனே, உள்ளே வா. அங்கு போய் பேசுவோம். வா வா மகனே. உட்கார். மகனே, நீர் அருந்திக்கொள். நன்றி தாயே. சொல் மகனே, உன் கவலைக்கு என்ன காரணம்? தயக்கமின்றி சொல் மகனே. பெற்றோர்களிடம் என்ன தயக்கம்? சொல்ல வேண்டும் என்றுதான்
தங்களை நாடி இத்தனை தூரம் வந்திருக்கிறேன் தந்தையே. ஆனால் என் பிரச்சனைகளை பற்றி சொல்வதா வேண்டாமா என்று தயங்குகிறேன். என்னிடம் என்ன தயக்கம் மகனே? தந்தையே, தாங்கள் இப்பொழுது வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிறீர்கள். கிரகஸ்தாசிரமத்தின் பிரச்சனைகளை தாங்கள் முன் வைப்பது அவ்வளவு உச்சிதம் அல்ல. மகனே உத்தானபாதா, உன்னை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நீ மனுவின் மகன்தான் என்று நிரூபித்து விட்டாய். வானப்பிரஸ்தத்தில் இருந்தாலும் நாங்கள் உன் பெற்றோர்கள். தயக்கமின்றி உன் பிரச்சனைகளை எங்களிடம் நீ கூறலாம். மகனே, உனது பிரச்சனைகளை எங்களால் தீர்த்து வைக்க இயலும் என்றால் நிச்சயம் நாங்கள் அதை செய்வோம். தாயே, இப்பொழுது தங்கள் புத்திரன் உத்தானபாதன் பயங்கரமான தர்ம சங்கடத்தில் இருக்கிறான். தர்ம சங்கடமா? என்ன தர்ம சங்கடம் மகனே? தந்தையே, மகாராணி சுனிதி நான் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தி விட்டாள். மறு விவாகமா? உத்தானபாதா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். பிள்ளை பேறு இல்லை என்றால் எந்த ஒரு பெண்ணும் வருத்தம் கொள்வது வாஸ்தவம். ஆனால் பூலோகத்தின் நியதி மற்றொரு விவாகத்திற்கு அனுமதிப்பதில்லை. என் பிரச்சனை என்னவென்றால் தந்தையே, மறுமணம் செய்து கொள் என்று என்னை நிர்பந்திப்பது எனது மகாராணி சுனிதி தான். இல்லை உத்தானபாதா, இல்லை. நான் சுனிதியின் இந்த ஏற்பாட்டிற்கு சம்மதிக்க இயலாது. நிச்சயம் இயலாது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நமது குலம் என்றென்றும் ஆராதித்து வரும் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையினால் சுனிதி விரைவிலேயே அன்னையாவாள். தந்தை, பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபை மற்றும் தங்கள் ஆசிகள் பற்றி நானும் ராஜகுரு சுபோதனரும் பலமுறை மகாராணி சுனிதிக்கு எடுத்துச் சொல்லி சமாதானம் செய்தோம். ஆனால் என்ன மகனே? இவ்விஷயத்தில் நமது பிரஜைகளின் வருத்தம் காரணமாக மகாராணி சுனிதியின் பொறுமை அதன் எல்லையை கடந்து விட்டது. மகனே, எனக்கு சுனிதியின் சுபாவம் பற்றி மிக நன்றாக தெரியும். அவள் நல்லொழுக்கம், நல்ல குணம் படைத்தவள். பகவானிடம் மிகுந்த நம்பிக்கை கொண்ட பெண்ணவள். நிச்சயமாக பிரஜைகளின் வருத்தம் அவள் மனதை மாற்றியிருக்கும். தாயாக வேண்டும் என்ற ஒரு பெண்ணின் உணர்ச்சியை வார்த்தைகளால் விவரிப்பது கடினம். நீ என்ன சொல்கிறாய் தேவி சத்ருபா? உத்தானபாதன் சுனிதியின் ஏற்பாட்டிற்கு சம்மதிக்க வேண்டுமா? அதில் என்ன தவறு சுவாமி? அது தவறுதான் சத்ருபா, தவறுதான். மறு விவாகத்தை பூலோகத்தின் நியதிகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஒருவேளை நமது மகன் உத்தானபாதன் சூழ்நிலைக்கு ஆட்பட்டு இரண்டாவது விவாகத்திற்கு சம்மதித்தானெனில் நாளை வரும் சமுதாயமும் இதையே பின்பற்றி ஒரு பரம்பரை பழக்கமாக மாற்றிவிடும். சுவாமி, ஒருவேளை வேறு ஒருவன் நம் மகனைப் போல் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் உந்தப்பட்டு இரண்டாவது விவாகம் செய்து கொண்டால் தவறென்ன? நீ புரிந்து கொள்ள மறுக்கிறாய் சத்ருபா. உனக்கு மனிதர்களின் சுபாவம் தெரியாதா? என்ன சுபாவம்? தேவி சத்ருபா, நல்லொழுக்கத்தின் வழி செல்பவர்கள் நீதி நியமங்களை தவறாமல் கடைபிடிப்பார்கள். ஆனால் எல்லோரும் நல்லவர்கள் இல்லையே. தமது தவறுகளை மறைக்க வேண்டி பெரும்பாலானவர்கள் நமது மகனை உதாரணம் காட்டி இன்னொரு விவாகம் செய்து கொண்டால் அதிலும் என்ன தவறு? அது தவறுதான் தேவி சத்ருபா, தவறுதான். இரண்டாவது விவாகத்தினால் முதல் மனைவியின் நிலைமை என்னாகும் என்று யோசித்தாயா? புது மனைவியின் மோகத்தினால் மதிமயக்கம் கொண்ட புருஷன் முதல் மனைவியின் மென்மையான உணர்ச்சிகளை மதிக்க தவறிவிட்டால் பிறகு இப்பூலோகத்தின் நிலைமை மிகவும் மாறிவிடும். தந்தையே, பூலோக மனிதர்கள் கடைபிடிக்க வேண்டி தாங்கள் வகுத்த தர்ம நியமங்களை மகாராணி சுனிதிக்கு நான் புரிய வைக்க முயற்சி செய்தேன். அவள் பிடிவாதம் எதையும் புரிந்து கொள்ள மறுக்கிறது. பிரஜைகளின் விருப்பத்திற்காக வாரிசு வேண்டி புத்திர கமிட்டியாகவும் நாங்கள் செய்தோம். யாகம் செய்தும் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்கிறாயா? தாயே, தங்கள் ஆசையினால் புத்திர காமேஷ்டி யாகம் பூர்த்தி அடைந்ததும்
அக்னி தேவனே முன்னால் தோன்றி சில நிகழ்ச்சிகள் நடந்த பின் வாரிசு கிடைக்கும் என்று அருளினார். ஆனால் இப்பொழுது மகாராணி சுனிதி மற்றும் கம்பில தேசத்து பிரஜைகள் பொறுமை இழந்து விட்டனர். மேலும் தங்கள் மருமகள் சுனிதி தானே ஒரு இளையவளை தேர்ந்தெடுத்து விட்டாள். என்ன? அப்படியானால் தாயே, சுனிதி தானே இரண்டாவது விவாகத்திற்கு வத்ச தேசம் சென்றாள். வத்ச தேசமா? ஆம் தாயே, மகாராணி சுனிதி தானே நேரில் சென்று வத்ச தேசத்து ராஜகுமாரி சுருச்சியிடம் அவளை மகாராணியாக்குவேன் என்று கூறியிருக்கிறாள். அதனால் என் சங்கடம் இன்னும் அதிகமாகிவிட்டது. என்ன முடிவு எடுப்பது என்று எனக்கே தெரியவில்லை. நீங்கள் இடும் கட்டளையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இப்பொழுது சுனிதியின் வாக்கை மதித்து அவள் கொடுத்த உறுதியை காப்பாற்றுவதே உனது கடமை. அவளை உனக்கு இரண்டாவது திருமணம் நடத்த விரும்புவதால் நீயும் ஒரு வாரிசு வேண்டி இதற்கு சம்மதிப்பதே நல்லது மகனே. உத்தானபாதா, உன் நிலைமை சங்கடமாகத்தான் இருக்கிறது. சுனிதியின் பிடிவாதம் இனி மாற்ற முடியாதது. இந்த நிலைமையில் நான் உனக்கு ஒன்று மட்டும் கூறுகிறேன் உத்தானபாதா, நீ உன் மனசாட்சி கூறும்படி நடந்து கொள். குழப்பத்தை தவிர்த்து விரைவில் ஒரு நல்ல முடிவை எடு. எங்கள் ஆசி உனக்கு என்றும் உண்டு மகனே. ஓம் நமோ நாராயணாய. சனிதேவரே, எனக்கு தரிசனம் தாருங்கள். ராகுவான நான் தங்கள் தரிசனத்திற்கு தவிக்கிறேன். தாங்கள் எங்குதான் மறைந்து விட்டீர்கள் சுவாமி? எனக்கு தெரியவில்லை. 3 உலகங்களிலும் தங்களை தேடி 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 அழுத்து விட்டேன். எனக்கு உடனே தரிசனம் தாருங்கள். எனக்கு தரிசனம் தாருங்கள் சனிதேவரே, எனக்கு தரிசனம் தாருங்கள். ராகு, என் தரிசனத்திற்கு நீ இவ்வளவு ஏன் தவிக்கிறாய்? என்னிடம் நீ உனது எந்த சுயநலத்தை பூர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறாய்? சனிதேவரே, தங்கள் தரிசனத்தின் மூலம் உத்வேகமும் தைரியமும் அடைகிறேன். அரக்க சேனாதிபதி ராகு, நீ சுயநலமின்றி என்னை அழைத்திருக்கவே முடியாது. கூறு, ஏன் என்னை அழைத்தாய்? சனிதேவரே, அரக்க குரு சுக்கிராச்சாரியார் மட்டுமல்ல, தாங்களும் வைகுண்டத்தின் மகாசபையில் ஜபம், தவம், விரதத்தை பயங்கரமாக எதிர்த்தீர்கள். ஆனால் அதன் முடிவு என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? அதாவது அசுரகுலம் பாதாளத்தில் இருளில் செயலற்று இருக்கிறது. கபடன் விஷ்ணு மற்றும் தேவர்களின் சதியின் காரணமாக அசுரர் எழுச்சி நிரந்தரமாக முடிந்துவிட்டது போல்தான். பூலோகத்தில் ஜபம், தவம், விரதம் இவை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. விநாச சக்திகள் அனைத்தும் பூ உலகத்தில் மடிந்துவிட்டது போலிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்று குற்றம் சாட்டப் போகிறாயா ராகு? இல்லை சனிதேவரே, இதற்கு தாங்கள் மட்டும் பொறுப்பல்ல. அசர்குரு சுக்கிராச்சாரியாரும் நானும் தான். ஆனால் எங்கள் சக்திகள் தங்களிடமிருந்தே பலம் பெறுகின்றன. மகாசபையில் மும்மூர்த்திகள், கிரகங்கள் மற்றும் தெய்வங்களை தைரியமாக எதிர்த்து தாங்கள் என்னை தாசனாக்கிக் கொண்டீர்கள். ராகு, உன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது. இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சிதான். என்னுடைய மகிழ்ச்சி சந்தேகமின்றி உனது ஆசைகளை பூர்த்தி செய்யும். தங்கள் கிருபை பெற்றதில் என் துண்டித்த சிரசில் அசுரர்களின் எழுச்சி என்ற புது உத்வேகம் தோன்றிவிட்டது. ஆனால் ஜபம், தவம், விரதம் மற்றும் விஷ்ணு பக்தி செய்வோரிடம் பகைமையை விடக்கூடாது. மூட புத்தி ராகுவே,
நீ ஒன்றை மறந்து விட்டாய். சனிதேவன் தன் எதிரிகளை யமலோகத்தில் கூட மன்னிக்க மாட்டான். சனிதேவனின் வஞ்சகம் மற்றும் பகைமை உணர்ச்சி எப்பொழுதும் மறையாது. இவ்வுலகத்தின் அனைத்து விஷ்ணு பக்தர்களும் சனிதேவனுக்கு என்றென்றுமே சத்ருதான். ஆஹா, சந்தோஷம் சனிதேவா. தங்களது மகத்தான எண்ணம் கண்டு சிரம் துண்டுண்ட ராகு தன்யனானேன். நான் நம்புகின்றேன் இந்த உலகை அசுர சக்தி தான் இனி ஆளப் போகின்றது. அசுரகுலம், பூலோகம், பாதாளம் மற்றும் சொர்க்கத்தை ஒரு குடையின் கீழ் ஆளப் போகிறது. நிச்சயம் ராகு, நிச்சயம். நான் உனது எண்ணம் ஈடேற நிச்சயம் கிருபை செய்வேன். நான் அசுரகுலம் உயிர் தழுவதற்கு விரைவில் வழி செய்வேன், விரைவில். சனிதேவரே, அசுரகுலத்தின் இந்த எழுச்சி விஷயமாக அரக்ககுரு சுக்கிராச்சாரியாரிடம் தாங்கள் ஆலோசனை பெற விரும்புகிறீர்களா? எப்பொழுதுமே சிவபக்தியில் மூழ்கி இருக்கும் அந்த கோழை சுக்கிராச்சாரியாரிடம் எனக்கு சிறிதும் இரக்கமில்லை. நமது இந்த முயற்சியில் அவர் உதவி சிறிதும் தேவையில்லை என்று படுகிறது. தவறாக நினைக்கவில்லை எனில் ஒன்று கூறட்டுமா? நான் மிக மகிழ்ச்சியாக உள்ளேன் ராகு. கூறு. சுக்கிராச்சாரியாரிடம் எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் செயலிட்டிருக்கும் அசுரகுலத்தை உயிர்ப்பிக்க அந்த பேடியால் தான் முடியும். நீ வேண்டிக் கொண்டதன் காரணமாகவே ராகு நான் அந்த சிவபக்தர் சுக்கிராச்சாரியாரை இந்த முயற்சியில் சேர்ந்து கொள்ள அனுமதி அளிக்கிறேன். நானே அவரை சந்திக்கிறேன். அசுர குலத்தை எழுப்பச் சொல்கிறேன். தன் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என நினைவுபடுத்துகிறேன். ஜெய ஜெய கைலாயபதியே, ஹர ஹர மகாதேவா. ஜெய ஜெய கைலாயபதியே, ஹர ஹர மகாதேவா. சனிதேவா, நீங்களா? இப்பொழுது நான் சொல்ல வந்ததை சுற்றி வளைக்க அவசியமே இல்லை சுக்கிராச்சாரியாரே. தங்களுக்கு ஆணையிடவே இங்கு வந்துள்ளேன். ஆணையா? என்ன ஆணை சனிதேவா? ஏன் சிவாராதனை செய்து செய்து தங்களுடைய மூளை மழுங்கிவிட்டதா சுக்கிராச்சாரியாரே? தங்களுக்கு மானம் மரியாதை பற்றி கவலை இல்லையா? இல்லையேல் அசுரகுலத்திற்கு எதிராக தாங்களும் துஷ்ட தேவர்களின் சதியில் சேர்ந்து விட்டீர்களா? எனக்கு எதுவும் புரியவில்லை. அரக்க குருவே, நினைத்து பாருங்கள். அந்த தினத்தை வைகுண்டத்தில் நடந்த மகா சபையில் தங்களுக்கு கொடிய அவமானம் ஏற்பட்டது. கபட விஷ்ணு தங்களை சுக்கிரதேவனை சுக்கிராச்சாரியாராக்கினார். அப்பொழுது சனிதேவனை தவிர உலகின் வேறு எந்த சக்தியும் தங்களுக்கு உதவ முன் வரவில்லை. பயங்கர அவமானம் அடைந்தேன். அந்த தினத்தை என்னால் மறக்கவே முடியாது. சுக்கிராச்சாரியாரே, தாங்கள் அசுரகுலத்தின் எழுச்சி பற்றி ஏன் மறந்தீர்? தாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? ஜபம், தபம், விரதத்தின் சக்தி பலன்கள் தேவர்களுக்கு மட்டும்தான் என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சனிதேவரே. சுக்கிராச்சாரியாரே, தங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாங்கள் சிவாராதனை செய்கிறீர்களா? அசுரகுலத்திற்கு சதியா? சுக்கிராச்சாரியாரே, பாதாளத்தில் அசுரகுலம் செயலற்றிருக்கிறது. அசுரகுரு சிவ ஆராதனையில் இருக்கிறார். சிவ ஆராதனையில் சுக்கிராச்சாரியாரே, இவ்வாறு செய்வதன் மூலம் அசுரகுலத்திற்கு தாங்கள் பெருத்த அவமானம் செய்கிறீர்கள். சனிதேவரே, நான் ஏற்கனவே தங்களிடம் கூறியிருக்கிறேன். சிவன் அரக்க குலத்திற்கு தெய்வமாவார். அவருக்கு எதிராக எதையும் கேட்பது எனக்கு சிறிதும் பிடிக்காது. சனிதேவரே, தயவு செய்து என் முன்னால் சிவநிந்தனை செய்யாதீர்கள். அரக்க குரு சுக்கிராச்சாரியாரே, நான் இங்கு வந்தது தங்களுக்கு சிறிது கூட பிடிக்கவில்லை போலும். தங்களிடம் எது கூறினாலும் வீண். அது அவ்வாறல்ல சனிதேவரே. உலகின் அனைத்து அழிவு சக்திகளுக்கும் சுவாமியான சனிதேவரின் வரவு எனக்கு மகிழ்ச்சி அளிக்காதா? இருந்தும் என் மனதில் ஒரு குழப்பம் சனிதேவரே. குழப்பமா?
குழப்பமா? குழப்பம் சிவ ஆராதனையில் தானே? அரக்க குரு சுக்கிராச்சாரியாரே, தாங்கள் தங்கள் வாழ்வை சிவ ஆராதனையில் ஈடுபடுத்தி பாதாளவாசி அசுரகுலத்திற்கு துரோகம் செய்கிறீர்கள். தங்களுக்கு சிறிதேனும் சுயமரியாதை இருந்தால் அரக்க குரு என்ற முறையில் கடமையாற்றுங்கள், கடமையாற்றுங்கள். இல்லையே இல்லையே இல்லையேல் என்ன சனிதேவரே? இல்லையேல் இல்லையேல் நான் அசுரகுல எழுச்சிக்காக வேறு உபாயம் யோசிப்பேன். அப்பொழுது அரக்க குரு சுக்கிராச்சாரியாரின் அரக்க குரு எனும் பதவி ஆட்டம் கண்டுவிடும். ஹே அசுரர்களின் தெய்வமே, தேவாதி தேவா மகாதேவா, சஞ்சலத்தில் இருக்கும் இந்த சுக்கிராச்சாரியாருக்கு வழிகாட்டுங்கள். ஹர 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 நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பார்வதிநாதா நம சிவாய ஹர 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 நம சிவாய நம பதி பரமேஸ்வரரை வணங்குகிறேன். நம சிவாய. தேவாதி தேவர் மகாதேவர் மற்றும் மாதா தேவி பார்வதியே போற்றி. விஸ்வேஸ்வரர் சிவன் மற்றும் விஸ்வேஸ்வரி தேவியே போற்றி. தேவி பார்வதி, மனதில் எழும் எண்ணங்களை மறைத்து வைத்தல் சரியல்ல. எண்ணமல்ல சுவாமி, கேள்வி. கேள்வியா? என்ன கேள்வி? சமாதி நிலையில் இருந்த தங்களது திருமுக மண்டலத்தில் ஏன் ஆனந்தம் மிகவும் முழுமையாக தாண்டவமாடியது? அந்த ஆனந்தத்தின் ரகசியத்தை நாங்களும் அறியலாமா சுவாமி? தேவி பார்வதி, அந்த ஆனந்தத்தின் காரணத்தை அறிந்து கொள்ள ஆவல் இல்லையா? காரணத்தை அறிந்து கொள்ளாமல் அந்த ஆனந்தத்தை எப்படி உணர முடியும் சுவாமி? உனது சாமர்த்தியத்தை மெச்சுகிறேன் தேவி. நீயே சக்தி சொரூபிதான். உனது திவ்ய திருஷ்டியை பிரயோகம் செய்து எதிர்காலத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் அறிய முடியும். சக்தி ஸ்வரூபமான தேவிக்கு எந்த மகாசக்தியிலிருந்து திவ்ய திருஷ்டி கிடைக்கிறதோ அச்சக்திக்கு முன் தன் திவ்ய திருஷ்டியை உபயோகிப்பது எப்பொழுதும் சரியல்ல. பக்தியின் மார்க்கத்தில் இதை அகங்காரம் என்று கூறுவார்கள். தேவி பார்வதி, இச்சமயம் எனது பரமபக்தன் அசுரகுரு சுக்கிராச்சாரியார் அசுரர்களின் எழுச்சி விஷயமாக கைலாயம் வரப்போகிறார். சுக்கிராச்சாரியரின் வருகையை நினைத்தா தாங்கள் இத்தனை ஆனந்தம் கொண்டீர்கள்? தேவி, ஒரு உண்மையை உனக்கு நன்றாக தெரியும். பகவான் பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவன். இந்த உண்மையை கேட்டு அதிர்ச்சியடையாதே பார்வதி. நான் எப்பொழுதும் என் பக்தருக்கு கட்டுப்பட்டவன். தேவி, ஒரு பக்தன் ஆண் பெண், இல்லம், மக்கள், குருமார், பிராணன், தனம், இகலோகம் பரலோகத்தில் உள்ள அனைத்து பந்தங்களையும் உதறிவிட்டு என்னை சரணடையும் போது நான் அவரை எவ்வாறு கைவிட இயலும் சொல் பார்வதி. உண்மை இதுதான் தேவி. பக்தி ரசத்தின் பரமானந்தத்தில் மூழ்கிய பக்தன் பகவானின் சுரூபத்தை அடைந்து விடுகிறான். அப்பொழுது எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருப்பதில்லை. சுவாமி, அசுரகுரு சுக்கிராச்சாரியாரின் பக்தி இந்த எல்லை வரையிலா வந்துவிட்டது? பக்தனுக்கு அவன் செய்யும் பக்திக்கு பலனை அருளும் போதே அவனுக்கு பக்தியின் எல்லையை எட்டும் மார்க்கத்தை காண்பிப்பதும் பகவானின் கடமையாகும். சுக்கிராச்சாரியார் எனது பரம பக்தர். எனது விருப்பம் அவர் இன்று ஆத்ம பக்தி என்னும் தீட்சை பெற வேண்டும். எல்லாம் தங்கள் விருப்பம் சுவாமி. ஹர ஹர மகாதேவ
ஹர ஹர மகாதேவா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சுக்ராச்சாரியரே, இப்பொழுது கைலாசத்தில் தங்களை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தோம். மகாதேவி, எனது தெய்வம் தேவாதி தேவர் சிவன் எம்பெருமான் சர்வஜனாவார். மகாதேவா, சூரிய புத்திரன் சனிதேவன் இன்று என் ஆசிரமத்தில் தோன்றி என்னிடம் அரக்க குலத்தின் எழுச்சி பற்றி பேசினார். என்னால் முடிவெடுக்க இயலவில்லை. நான் என்ன செய்தல் உச்சிதம் என்று. என் சஞ்சலத்தை தீர்த்து வையுங்கள் மகாதேவா. அசுரகுலத்தின் எழுச்சியை பற்றிய விஷயத்தில் உன் எண்ணம் என்ன தேவி பார்வதி? அரக்கர் குலத்தின் எழுச்சி என்று சொன்னால் தேவர்கள் மற்றும் மனிதருக்கு சங்கடம். நான் அந்த நிலையை எதிர்க்கிறேன் சுவாமி. அரக்க குரு, கொடுங்குணம் மற்றும் அழிவு சக்திகளைக் கொண்டு மும்மூர்த்திகளை எதிர்ப்பது ஒன்றே சனிதேவரின் வாழ்க்கை லட்சியமாக உள்ளது. இச்சமயம் தங்களை சனிதேவரின் வார்த்தைகளுக்கு மயங்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறேன். மகாதேவா, இந்த அசுரகுலத்தின் எழுச்சியில் தங்களுக்கு விருப்பம் இல்லையா? கைலாயபதியே, அவர்கள் சதா பாதாளத்தின் இருளில் செயலற்றிருக்க வேண்டுமா? வாழ்க்கை கிடைத்தும் அவர்கள் வாழ்க்கை செயலற்று சாபம் பெற்றது போல் இருக்க வேண்டுமா? எதிர்காலம் அசுரகுரு சுக்ராச்சாரியார் மேல் உலகின் நதி வீரர்களான அசுரகுலத்தை எழுப்பாமல் இருந்த பழி வந்து சேர வேண்டுமா? விடை கூறுங்கள் மகாதேவா, விடை கூறுங்கள். தங்கள் பக்தன் சுக்ராச்சாரியார் சஞ்சலத்தை தீர்த்து வையுங்கள். அவரது கடமையை சுட்டி காட்டுங்கள் மகேஸ்வரா. சுக்ராச்சாரியாரே, இந்த கிருதயுகத்தில் பக்தியே பிரதானமானது. இந்த யுகத்தில் ஸ்ரத்தை மற்றும் பக்தியின் பெருமை நன்கு மலரும். மகேசனின் பக்தி மற்றும் ஸ்ரத்தையை சுக்ராச்சாரியன் தன் இதயத்தில் மலர வைத்துள்ளான். இருந்தும் அசுரகுரு என்ற முறையில் என் கடமை என்னாவது? அரக்க குரு, கடமை நெறி பக்திக்கு விரோதமானதல்ல. புரியவில்லை. பகவான் மீது வைக்கும் அளவு கடந்த பாசமே பக்தி. அந்த பாசத்தின் எல்லையே பக்தி. அன்பை சமர்ப்பித்தால் பக்தி பரிபூர்ணமாகும். அப்பொழுது பகவானும் பக்தனும் ஒன்றாகின்றனர். பக்தனின் ஆசைகள் அனைத்தும் முடிந்து விடுகிறது. அவனது ஒவ்வொரு கணத்தையும் பிரபுவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறான். அப்பொழுது பக்தனுக்கும் பகவானுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பகவானே பக்தனாகி விடுகிறார், பக்தியோ பகவானாகி விடுகிறது. தன்யனானேன் மகாதேவி. தாங்கள் பக்தியை பற்றி விவரிப்பதை ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? சொல்லுங்கள், சொல்லுங்கள் மகாதேவி, சொல்லுங்கள். என்னை போன்ற அஞ்ஞானிக்கு பக்தி எனும் சன்மார்க்கம் காட்டுங்கள் மகாதேவி. மகாதேவி, என்னை போன்ற பாவி, சுயநலக்காரன், வஞ்சக நண்பர்களால் தாழ்ந்துவிட்ட சுக்ராச்சாரியன் பக்தியின் எல்லை வரை எவ்வாறு போக இயலும் தாயே? கூறுங்கள், கூறுங்கள் மகாதேவி. அசுரகுரு, பக்தி என்னும் தத்துவத்தின் மூலம் அனைவரும் வாழ்க்கையின் அனைத்து வழிகளிலும் நிச்சயம் மோட்ச நிலையை அடைய முடியும். விஷயம் செல்வமோ அல்லது தர்மமோ, மாயையோ அல்லது மோகமோ, ஆசையோ அல்லது மோட்சமோ, ஒரு பக்தன் தான் இந்த விகாரங்களிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவுடன் ஒன்ற இயலும். தாங்கள் தங்கள் கடமைகளை பயமின்றி பிரபுவின் சரணங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். பின் அந்த கடமையும் அமிர்தம் போன்று இனிமையாகி பக்தியினால் பூரணமாகிவிடும். மகாதேவி, ஒரு பக்தன் பக்தியை எவ்விதம் அடைய முடியும்? சுக்ராச்சாரியாரே, பக்தியை பெறுவதற்கு ஒரு மார்க்கமே உள்ளது, சமர்ப்பணம். இருந்தும் படித்தவர்கள் பக்தி ரசத்தின் எல்லை வரை செல்வதற்கு புது மார்க்கத்தை கூறியுள்ளனர். அது என்ன மார்க்கம் மகாதேவி? பிரபு மகிமையை கேட்பது, சொல்வது, பிரபு நாமத்தை பாடுவது, பிரபுவை சரணடைந்து அர்ச்சித்து வந்தனை செய்வதன் மூலம் தாசபாவமோ நண்பனாகவோ ஆத்ம நிவேதனத்தின் மூலம் பிரபுவின் சரணத்தை நம்பிக்கையோடு நினைப்பது ஒன்றே பக்தியின் எல்லை வரை இட்டு செல்லும் மார்க்கமாகும். தங்கள் திருவாயால் பரம பக்தியின் ரகசியத்தை கேட்டு சுக்ராச்சாரியன் தன்யனானான் மகாதேவி. மகேஸ்வரா, சுக்ராச்சாரியன் தன் கடமைகளை தங்கள் சரணங்களில் சமர்ப்பித்துக் கொண்டே
தங்கள் ஆணைக்காக காத்திருப்பான். அதுவே உச்சிதமாகும் அரக்க குரு. இச்சமயம் ஸ்ரத்தையோடு உனது பக்தியை சமர்ப்பித்து வா. அசுரர்களின் ஆட்சி ஆரம்பிக்கும் சமயம். எனது ஆணை நிச்சயம் தங்களை வந்தடையும். ஆனால் அப்பொழுதும் அசுரர்கள் அடக்கமாக இருக்க வேண்டும். இந்த அரக்க குலம் எல்லா காலத்திலும் தங்கள் தெய்வம் மகேஸ்வரன் காட்டும் வழியிலேயே தொடர்ந்து செல்வர். இப்பொழுது எனக்கு விடை கொடுங்கள் பரமேஸ்வரா. சுவாமி, சுக்ராச்சாரியார் அசுரர் மற்றும் அரக்கர்கள் அடக்கமாகவும் தாங்கள் காட்டிய வழியில் செல்வார்கள் என்றும் கூறியிருக்கின்றாரே, இதெல்லாம் சாத்தியமா? தேவி, அசுரர்களின் கொடுங்குணத்தை பற்றி நீ அறியாதவள் ஒன்றுமல்ல. சக்தியும் வரங்களும் பெற்றவுடன் அவர்கள் தங்களை தெய்வமாக நினைத்துக் கொள்கின்றனர். அதனால்தான் கொடிய மற்றும் துஷ்ட சக்திகள் அழிவதற்கு அவர்கள் அகங்காரமே காரணமாகிவிடுகிறது. அகங்காரமே தாமச சக்திகளின் அழிவிற்கு காரணமாகிறது. மகாதேவனின் இந்த சொற்கள் முற்றிலும் உண்மையானது. ஆணவத்தில் மூழ்கியுள்ள அகங்காரி சிறிது நேரத்திற்கு தன்னை எல்லோரிலும் சிறந்தவனாக நினைக்கலாம். ஆனால் இதன் முடிவு சந்தோஷகரமானதாக இராது. இதற்கு நேர்மாறாக அடக்க சுபாவமும் பிரபுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் ஒருவன் சிறிது காலம் கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவன் முடிவில் சந்தோஷமாகவே இருப்பான். பகவான் விஷ்ணுவின் தீவிர பக்தரும் ஆணவமற்றவருமான மகாராஜா உத்தானபாதன் தீவிர சிந்தனையில் மூழ்கி தனது ரதத்தில் அமர்ந்து செல்கையில் திடீரென அவ்விடமெங்கும் எதிரொலிக்கும் சனிதேவனின் குரல் அவனுக்கு கேட்கின்றது. நில் உத்தானபாதா, மேலே செல்வதற்கு முன்னால் சனிதேவனின் ஆணையை கேள். அதன் பிறகு எந்த முடிவானாலும் எடு. துஷ்ட உத்தானபாதனே, சனிதேவனான எந்த ஆணையை மீறிவிட்டாய். இனி சனிதேவனின் ஆணையின்றி மேலே செல்லக்கூடாது. நிறுத்து சாரதி. சனிதேவா, தங்கள் விருப்பம் என்ன சனிதேவா? ஏன் இப்படி தாங்கள் என் வழியை தடுக்கிறீர்கள்? கிருபை செய்து என் முன்னால் தோன்றுங்கள், தோன்றுங்கள். துஷ்ட உத்தானபாதா, உன் சகோதரன் பிரியவ்ரதன் என்னை தவிர்த்து என்னை அவமானப்படுத்த முயற்சி செய்தான். உங்கள் மனு வம்சத்தினருக்கு உங்கள் விஷ்ணு பக்தி மீது அபிமானம் அல்லவா? ஆனால் நான் பிரம்மா, விஷ்ணு, மகேசன் அனைத்து தெய்வங்களிடத்தும் உள்ள பகைமையை இந்த உலகத்தில் எவரிடத்தும் மறைத்ததில்லை. சனிதேவா, தாங்கள் மிகவும் சக்தி படைத்தவர். தாங்களே தெய்வம்தான். இது போன்று ஒருவரை வழிமறிப்பது தங்களுக்கு அழகல்ல. தவறாக நினைக்கவில்லை எனில் ஒன்று கேட்கலாமா? தாராளமாக. திவ்ய சக்தி படைத்த சனிதேவருக்கு எனது சகோதரன் பிரியவ்ரதனிடம் பயமாய் என்ன தனது சக்தியை பிரயோகப்படுத்த என் முன் வந்திருக்கிறாரா? மூர்க்கனே, நீ சனிதேவனிடமே சவால் விடும் துணிவை காட்டுகிறாயா?
உனக்கு தெரியாது. சனிதேவனின் கொடிய பார்வையை கேள்விப்பட்டாலே இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நடுங்கி 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 சாய்ந்து விடும். சனிதேவனின் கோப பார்வைப்பட்ட உடனேயே அனைத்தும் பொடி பொடியாகிவிடும். அதனால் தான் தங்களிடம் கேட்கிறேன் சனிதேவரே, என் சகோதரன் பிரியவர்தனிடம் தீர்த்துக் கொள்ள வேண்டிய பழியை தாங்கள் என்னிடம் தீர்க்க வேண்டிய அவசியம் என்ன? என் பகைமை உன்னோடு அல்ல. பிறகு பகைவனை போல் என் வழியை ஏன் மறைக்கிறீர்கள்? ஏனென்றால் எனக்கு உனது விஷ்ணு பக்தி மீதுதான் பகைமை. யார் ஒருவன் சனிதேவனை ஜபம், தபம், விரதம், பூஜை, ஆராதனை செய்வதில்லையோ அவன் சனிதேவனின் சத்ரு ஆவான். சனிதேவன் தனது சத்ருவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அவன் தனது பயங்கரமான கொடிய நடுங்க வைக்கும் தனது பார்வையால் அவனை க்ஷண நேரத்தில் சாம்பலாக்கி விடுவான். தங்கள் கொடிய பயங்கரமான உலகை அழிக்கும் சக்தியுள்ள தங்கள் பார்வையால் எனது சகோதரன் பிரியவர்தனை ஏன் அழிக்கவில்லை? ஏன் என் சகோதரன் பக்தியின் சக்திக்கு முன் தங்கள் சக்தி அனைத்தும் தோல்வி அடைந்ததா? துஷ்டனே, நீ சனிதேவனின் கோபத்தை தூண்டிவிடும் செய்கையை செய்கிறாய். அந்த வஞ்சக விஷ்ணு இடையில் வந்திராவிட்டால் பிரியவ்ரதன் இந்நேரம் அழிந்து போயிருப்பான். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது போன்று என் வழியை மறைப்பதால், என்னை பிடித்து துன்புறுத்துவதால் தங்கள் முன்பு நான் ஆராதிக்கும் பகவான் ஜெகதீஸ்வரர் விஷ்ணு என்னை காக்க வரமாட்டார் என்றா? உன் சகோதரன் பிரியவ்ரதன் என்னை எதிர்க்கும் துணிவு கொண்டானே, அது எந்த சமயம் தெரியுமா? அச்சமயம் அவரது ஜன்ம ஜாதகத்தில் குரு தசை நடந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த வஞ்சக விஷ்ணு பிரியவ்ரதனை காப்பாற்றுவதில் வெற்றியடைந்தார். ஆனால் இப்பொழுது உனது ஜன்ம ஜாதகத்தில் நான் சனிதேவன் வக்கிர தசையில் புகுந்திருக்கிறேன். நீ சனிதேவனின் சோதனையில் இருந்து தப்ப விரும்பினால் விஷ்ணு பக்தியை விட்டுவிட்டு எனது சரணத்தை பிடித்துக்கொள். என்னை ஆராதனை செய். சனிதேவனால் தான் உன்னை துன்பங்களில் இருந்து விடுவிக்க முடியும். அத்துடன் உனது வாழ்க்கையை வளமாக்கவும் முடியும். எனது கிருபையினால் உன் பெயரும் புகழும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். முடியாது. மனுவின் புத்திரன் உத்தானபாதன் தன் தெய்வம். உலகை காக்கும் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆராதனையை கடவுளும் கூட கைவிட இயலாது. தாங்கள் மனதாலும் நினைக்க வேண்டாம். மனு வம்சத்தினரின் ஒவ்வொரு அணுவிலும் உலகை காக்கும் பகவான் ஸ்ரீ விஷ்ணு நிறைந்திருக்கிறார். மூடனே, இனி நீ எனது பயங்கரமான கொடிய பார்வையின் துன்பங்களை அனுபவிப்பதற்கு தயாராக இரு. இந்த பயம் காட்டல் வேண்டாம். ஒரு விஷ்ணு பக்தன் எந்த ஒரு கொடிய சக்தியை கண்டு பயமடையவே மாட்டான். துஷ்டனே, நான் என்னுடைய கொடூரமான பார்வையின் மூலம் க்ஷண நேரத்தில் உன்னை பொசுக்கிவிட முடியும். ஆனால் உன்னை போன்ற விஷ்ணு பக்தனை சனிதேவன் அவ்வளவு எளிதில் மரணம் அடைய விட மாட்டான். என் கோபத்தினால் இனி உன் வாழ்க்கை நரகமாக போகிறது. நீ உனது பிரியமானவைகளை இழக்கப் போகிறாய். இனிமேல் அவதூறு, அவமானங்கள் போன்றவற்றில் உழலப் போகிறாய். நீ கனவிலும் கருதாத கஷ்டங்களை இனிமேல் அனுபவிப்பாய். என் விரோதம் காரணமாக வேறு வழியின்றி சூழ்நிலையின் கைதியாக போகிறாய். மதிகெட்டவனே, நான் சனிதேவனடா, சனிதேவன். நான் வணங்கும் தெய்வன் பரந்தாமன் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவிற்கு நான் அடைய போகும் இத்துன்பங்கள் சம்மதம் என்றால் தாங்கள் தரும் இத்துன்பங்களும் எனக்கு சம்மதமே சனிதேவா.
பார்க்கடலில் துயிலும் பரந்தாமா, எனக்கு சக்தியை தாருங்கள். நான் சனிதேவனின் கொடிய பார்வையின் விளைவுகளை சமாளித்து தெய்வ பக்தியின் சக்தியை நிலைநாட்ட வேண்டும். என் மனம் என்றும் உன் திருவடியை மறவாமல் இருக்க வேண்டும். செல் சாரதி. மகாராஜா உத்தானபாதரோ இப்பொழுது கம்பிலா தேசத்தில் இல்லை. பின் என்ன காரணத்தின் பொருட்டு மகாராணி நம்மை இங்கு அழைத்திருப்பார்? நமக்கு எப்பொழுதும் தகுந்த அறிவுரைகள் கூறி வரும் ராஜகுருவும் இங்கு இல்லை. முக்கியமான விஷயமாகத்தான் இருக்க வேண்டும். நமது ராஜகுருவும் மகாராணி சுனிதியும் நம்மிடம் விஷயத்தை சொல்லாதவரை எதையும் கற்பனை செய்து கொள்வது சரியல்ல. ஒன்று மட்டும் நிச்சயம், மகாராணி சுனிதி மற்றும் மகாராஜா உத்தானபாதரை பெற்றது நம் கம்பிலா தேசம் செய்த புண்ணியம். தாங்கள் கூறுவது சரிதான். பிரஜைகளின் மீது அன்பு செலுத்தி அவர்களை தனது குழந்தை போல் நடத்தும் இவர்களை போன்ற ராஜாராணி அமைவது எதிர்காலத்தில் மிகவும் அரிது. கம்பிலா தேசத்தின் பிரஜாநலன் விரும்பும் மகாராணி சுனிதி வாழ்க! பிரஜாநலன் விரும்பும் மகாராணி சுனிதி வாழ்க! பிரஜாநலன் விரும்பும் மகாராணி சுனிதி வாழ்க! கம்பிலா தேசத்தின் பிரஜைகளே, வாழ்த்துவது என்றால் உலகை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ விஷ்ணுவை வாழ்த்துங்கள். அவரது கிருபை நம்மை ஒவ்வொரு கணமும் காக்கிறது. அவரது கருணையால் தான் நாம் வாழ்கிறோம். ஜகத்தை காக்கும் பரம்பொருள் ஸ்ரீ மகாவிஷ்ணு போற்றி! 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 அனைவரும் முதலில் ஆசனத்தில் அமருங்கள். மூத்த பிரஜைகளே, சில நாட்களாக துன்பங்கள் என்னும் மாயவலை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை அறுத்து எரியவே நாம் இங்கு கூடியிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, மகாராணி குறிப்பிடுவது வாரிசை பற்றிதான். நாம் பாக்கியசாலிகள். நமக்கு மகாராணி சுனிதியின் ரூபத்தில் தேவி மகாலட்சுமியே வந்திருக்கிறார்கள். ராஜகுருவே, மகாராணி, தயவு செய்து என்னை கூற விடுங்கள். நான் என்னுடைய வாழ்க்கையில் தங்களைப் போன்று தர்ம சிந்தனையும் நேர்மையும் கொண்ட பெண்ணை கண்டதில்லை. தங்களது தியாகம் உண்மையிலேயே போற்றற்குரியது. பிரஜைகளே, எனக்கு மிக நன்றாக தெரியும், நீங்கள் அனைவருமே நாட்டிற்கு ஒரு வாரிசு வேண்டும் என கவலையாக உள்ளீர்கள். நமது மகாராணி சுனிதி தாமே தியாகத்திற்கு ஒரு உதாரணமாக விளங்கி அனைவரது கவலையை தீர்த்து வைத்துள்ளார்கள். அருமை மக்களே, வத்ச தேசத்தின் ராஜகுமாரி சுருச்சி விரைவில் மகாராஜா உத்தானபாதரை மணப்பார். அவர்களே இந்நாட்டிற்கு ஒரு வாரிசையும் பெற்றுத் தருவார். இல்லை மகாராணி, இல்லை. நாங்கள் தங்களது இந்த முடிவை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தாங்கள் எங்கள் மகாராணி அல்ல, மாதா போன்றவர். மாதாவின் இடத்தை வேறு எவராலும் நிரப்ப இயலாது. இந்த ஏற்பாடு வேண்டாம் மகாராணி. கம்பிலா பிரஜைகள் இந்த கொடுமையை பொறுக்க மாட்டார்கள். நாம் வணங்கும் தெய்வத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும். ஆகவே மகாராணி, இந்த கடுமையான முடிவை எடுக்க வேண்டாம். நாங்கள் இதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். கம்பிலா தேசத்தின் பிரஜைகள் இந்த ஏற்பாட்டை ஏற்கவில்லை என்றால் உங்கள் மகாராணி சுனிதியின் வாக்குறுதி பொய்த்து போய்விடும். மகாராஜா மனு வம்சத்தினர் வாக்கு தவறிய பழியும் வந்து சேரும். என்ன கூறுகிறீர்கள் மகாராணி? மகாராணி கூறுவது உண்மைதான். மகாராணி தானே சென்று வத்ச தேசத்து ராஜகுமாரி சுருசியிடம் மகாராஜாவுக்கு பட்டத்து ராணியாவாய் என வாக்களித்துள்ளார். பரந்தாமா, பகவான் விஷ்ணு, ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறீர்கள்? இந்த தர்ம சங்கடத்தில் தாங்களே எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஐயா, இந்த கம்பிலா தேசத்தில் தங்கள் வயது அனுபவத்திற்கு மரியாதை அளிக்கப்படுகிறது. நமது சாதாரண பிரச்சனைகளுக்கு நாம் இறைவனை அழைப்பது உச்சிதமா? உச்சிதம் அல்லதான் மகாராணியாரே. ஆனால் இந்த துன்பமும் சாதாரணம் அல்லவே. பிரஜைகளின் துயர் துடைப்பது மற்றும் என் சுவாமி மகாராஜா உத்தானபாதரின் வம்சவிருத்திக்காக சுனிதி செய்யும் காரியம் மிக சாதாரணமானது.
எனக்கு வேண்டியது மகாராஜாவின் கிருபையும் பிரஜைகளான உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பரம பக்தர்களான கம்பிலா பிரஜைகள் எந்த காரணம் கொண்டும் தங்கள் மகாராணியின் வாக்குறுதியை பொய்க்க விடமாட்டார்கள். ஆனால் மகாராணியாரே, மன்னரின் மறுவிவாகத்திற்கு பிறகு நடக்க இருப்பதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அனைத்து விஷயங்களை பற்றி ஆராய்ந்துதான் இந்த முடிவை எடுத்தேன். விவாகத்திற்கு பிறகு சுருச்சி தான் பட்ட மகிழ்ச்சியா இருப்பார். நான் எனது அதிகாரங்கள் அனைத்தையும் நானே விரும்பி அவர்களிடம் தருவதாக வாக்களித்திருக்கிறேன். நீ உனது அதிகாரங்களை எவருக்கும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனது பாக்கியத்தின் மீது சந்தேகம் வேண்டாம் மகாராணி சுனிதி. நம் தந்தை கூறியிருக்கிறார், நிச்சயம் நீ வாரிசை பெற்றுத் தருவாய். நமது தெய்வம் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மீது நம்பிக்கை வைத்துவிடு மகாராணி, எல்லாம் நலமாகும். இல்லை மகாராஜா, இனிமேல் என் பாக்கியத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. நாமும் நம் பிரஜைகளும் வாரிசுக்காக இனியும் காத்திருக்க இயலாது. தங்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும், நான் சுருச்சிக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அவளது நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். என்னை வாக்கு தவறியவளாக ஆக்கிவிடாதீர்கள். தைரியமாக இரு மகாராணி. பிரஜைகளே, இனம் புரியாத இருள் ஒன்று இப்பொழுது கம்பிலா தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பக்தவத்சலன் ஸ்ரீ விஷ்ணுவின் கிருபையால் விரைவில் ஒரு விடிவெள்ளி முளைத்து அந்த இருளை கிழித்து எறியப் போகிறது. நான் மகாராணி சுனிதியுடன் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். மகாராணி சுனிதி, உன்னை போன்ற அறிவாளிக்கு இந்த அவசரம் அழகல்ல தேவி. இது அவசரமான முடிவு அல்ல, என் திடமான முடிவு. இதை ஏற்றுக்கொண்டு இம்முடிவை தாங்கள் பெருமைப்படுத்துங்கள். மகாராணி சுனிதி, உணர்ச்சியால் உந்தப்பட்டு நீ துன்பங்களை வரவேற்கிறாய். சற்று நேரத்திற்கு முன்பு சனிதேவர் என் முன் தோன்றி என்னை எச்சரிக்கை செய்தார். என்ன எச்சரிக்கை சுவாமி? சனிதேவர் கூறினார், என்னை விட்டு எனக்கு பிரியமானவைகள் அனைத்தும் அகன்று விடுமாம். நான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவு துன்பங்கள் வந்து சூழுமாம். அவமானப்பட்டு மரியாதையின்றி மிகவும் தவிப்பேனாம். வேறு வழியின்றி சூழ்நிலைக்கு பலியாகி விடுவேனாம். இல்லை மகாராஜா, அது போன்று எதுவும் நடக்காது. உன்னை போன்று எனக்கும் பகவான் விஷ்ணுவின் கிருபை மீது நம்பிக்கை உள்ளது மகாராணி. ஆனால் என்ன மகாராஜா? என் உள்மனம் கூறுகிறது, நீ என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக சுருச்சியை மனம் செய்து கொள்ள நிர்பந்தித்தால் இவை எல்லாம் நடக்கும். சனி வாக்கு பலிக்கும். மகாராணி, நான் உலகை ஆட்டுவிக்கும் சுவாமி சனிதேவருக்கு பக்தி மற்றும் நம்பிக்கையின் சக்தியை நிரூபிக்க விரும்புகிறேன். மகாராணி, நீ மட்டும் எனக்கு உதவி செய்தால் பகவான் கிருபையால் சனிதேவரின் இந்த வீண் முயற்சி நிச்சயம் தோற்றுவிடும்.
மகாராணி சுனிதி, விஷ்ணு பக்தனான உன் கணவன் உத்தானபாதன் என் ஆணையை நிராகரித்து விட்டான். என்னை அவமானப்படுத்த துணிந்து என்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டு விட்டான். இனி இந்த உலகில் எந்த சக்தியும் என் கோபத்தில் இருந்து அவனை காக்க இயலாது. உனது சௌபாக்கியம் சங்கடத்தில் இருக்கிறது. வேண்டாம் சனிதேவரே, இந்த அபாகியவதியை அப்படி தண்டிக்காதீர்கள். செய்த கர்மங்களின் விதிப்படி பலன்களை அளிக்கும் சனிதேவரே, என் மேல் கருணை காட்டுங்கள். என் சுவாமியை மன்னித்து விடுங்கள். சுனிதி, அறிவற்ற உன் கணவன் உத்தானபாதன் இன்னும் ஏன் இதை அறியவில்லை? இவ்வுலகின் எல்லாவித அழிவு, நாசம் மற்றும் பயங்கர சக்திகளின் சுவாமி நான் சனிதேவன். அவனுடைய ஜாதகத்தில் வக்ரகதியில் பிரவேசித்து விட்டேன். இந்த சனிதேவன் தன் சத்துருக்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வேண்டாம் சனிதேவா, வேண்டாம். என் சுவாமியை மன்னித்து விடுங்கள். நீ அந்த துஷ்டன் உத்தானபாதனை என் கோபத்திலிருந்து காப்பாற்ற மட்டும் விரும்பினால் வத்ச தேசத்து ராஜகுமாரி சுருஜிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்று. இல்லையேல் இந்த கணத்திற்கு பிறகு நடக்கும் எதுவும் மனு வம்சத்தினருக்கு சுபமாய் அமையாது. எனது கொடிய பார்வையின் சக்தி மூலம் உன் குடும்பத்தின் நலன்கள் அனைத்தையும் அடியோடு அழித்து விடுவேன். சனிதேவரே, என் சுவாமி காரணமாகவே நான் சுருச்சிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலவில்லை. என் மாமா மனு மகாராஜா எனக்கு குழந்தை உண்டாகும் என ஆசை வழங்கியுள்ளார். துஷ்டர்களே, உங்களுக்கு என்ன என் சக்தியை பற்றி தெரியாதா? என் முன் அந்த கபடன் விஷ்ணு பக்தன் மனுவின் பெயரை கூறுவதற்கு துணிந்து விட்டாயா? உனக்கு தெரியாதா? என்னுடைய கொடிய பார்வையின் சக்தி ஒரே கணத்தில் இந்த உலகத்தை அழித்து நாசமாக்கிவிடும். சனிதேவரே, எனக்கு தாங்கள் சக்தியை பற்றி நன்றாக தெரியும். ஆனால் இந்த குழப்பத்தை எப்படி தீர்ப்பதென்று தெரியவில்லை. சனிதேவனின் ஆணையை நிறைவேற்றுவதே உன் குழப்பங்களை எல்லாம் தீர்க்கும். நீ உன் கணவனை எப்படியாவது உன்னுடைய வாக்கை காப்பாற்றும் வண்ணம் சுருச்சியை மணக்கச் செய். இல்லையேல் பயங்கரமான துன்பங்களை அனுபவிப்பதற்கு தயாராகுங்கள். அதோடு சனிதேவனின் கோபத்தின் விளைவுகள் எத்தனை பயங்கரமாக இருக்கும் என்று பாருங்கள்.